விழுந்த உடனே ரியாக்ஷன் பண்ணுறதுனால வந்து டைரி லேட்டாக ரியாக்ஷன் பண்ணி கான்சன்ட்ரேட்டெல்லாம் மட்டும் லேப் இருக்குது நம்மளால வந்து சாதாரண மாணவர்கள் 3 days கழிச்சு நம்ம ஃபேஸில் எப்படி இருக்குது அஃபெக்ட் ஆகி இப்படி இருக்கிறது. அதே மாதிரி ஸ்டாட்டிக்ஸில் வந்து கருடை
நல்லா ஓகேவா? இப்போ வந்து மெட்டல் ஆர்டினரியாக வாட்டரில் ஜம்ப் ஆகுமா? ஆகாதுல்ல. நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் மூலமாக ஜம்ப் ஆகும். ஓகேவா? இது ஆர்டினரி வாட்டர், இது எந்த கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணுறது. ஆனால் இதில் வந்து ஃபினாப்தலீனும் பெட்ரோலும் ஆட் பண்ணி சோடியம் மெட்டல் பாருங்க ஜம்ப் ஆகுதா? மெட்டல் எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க. இது எதனாலனாக்கா வந்து வாட்டரில் ஃபினாப்தலீன் எதுக்கு கலக்கணும்னா இட்ஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். ஓகேவா? அது நல்லா தெரியணுன்றதுக்காக, அந்த ஜம்ப் ஆகுது நல்லா தெரியணுன்றதுக்காக ஃபினாப்தலீன். பெட்ரோல் எடுத்து ஆட் பண்ணோம்னா இப்போ ஆர்டினரி வாட்டர் ட்ரை ஐஸில் கார்பன் இருக்கு. டிசால்வ் ஆகி இது வெளியே வரும்போது வேப்பராக வரும்போது இந்த பபிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள அந்த சாலிடாக போட்டது என்ன வேப்பராக ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் இது பபிளாக ப்ரெஸ் ஆகுது. இது ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா வீடு இருக்கும் பொங்கலாம் வரலாம். அது ஹாய் சும்மாவா மைக் ஆன்ல இல்லைல்ல. ஹாய், இது வந்து காம்பவுண்ட் வச்சு இந்த மாதிரி லைன் அரேஞ்ச் பண்ணோம். இங்கிலீஷ் பேஸ் வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 மினிட்ஸ் டைமுக்குள்ளே அப்படியே காம்பவுண்ட் வச்சு லைன் அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த பக்கம் வச்சுருக்கோம், அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கும். அண்ட் கோ ஹெட் அரேஞ்ச் பண்ணிட்டே வாங்க அப்படியே சீக்கிரம். காம்பவுண்ட் வச்சு இது ராங்கு, தப்பு ரிஜெக்டட். குட் கோ ஹெட். ஏதோ பண்ணு. ட்ரேட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு.
இந்த சைடில் வந்து ட்ரேட்ஸ் இருக்குது, இதில் வந்து ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இந்த ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணோம். when you press both கரெக்ட் ஆன்சராக இருந்தால் லைட் எரியும். கரெக்ட் ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இவன் உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பான். ஓகே, நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொஷின் படித்து நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு 1 minute டைம், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். What is that which comes twice in a moment but never in a year? இந்த பிக்சரை பார்த்து ஆன்சர் சொல்லணும். க்ளூ வந்து ப்ரிப்போசிஷன். இல்லை ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து போடணும். இதில் வந்து ப்ரிஃபிக்ஸு இங்கே சஃபிக்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு போடணும். இதில் வந்து ரீஅரேஞ்ச் மாதிரி பண்ணணும். லெட்டர்ஸ்லாம் வந்து அசம்பிளாக இருக்காது, அது வந்து ஒரே ஆர்டராக வந்து அசம்பிள் பண்ணி ஒரு வேர்டாக சொல்லணும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸோட ஆன்சர்ஸை நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் தருவோம். நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது வந்து குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து அப்ளை பண்ணணும். ஒன்று வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவோம், அதுக்கு வந்து ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து 1 minute வந்து 10 questions ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸஸ் தரோம். தேங்க்யூ. இதில் வந்து 25 வேர்ட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு 5 வேர்ட்ஸும் நவுன், வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன் அப்படின்னு இருக்குது. நான் ஒரு 1 minute டைம் தருவேன், அதுக்குள்ளே எல்லாம் பார்க்கலாம். அடுத்து நான் அதை எடுத்துருவேன், நீங்கள் பார்க்காம எழுதணும். அதான் இந்த கேம். விளையாடுறீங்களா? We are giving the company logo and you have to explain what company is it. For example, this company is B, so it can be Bridgestone. So the company name is Bridgestone. Amari இது என்னன்னா name is smart remote. சொல்லவா டிவியையோ ஏசியையோ கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரிமோட்டை யூஸ் பண்ணி லைட்டு, வீட்டில் இருக்க ஃபேன், அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி இது வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஹேண்டிகேப்ஸ் எழுந்து போக முடியாதவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்படின்னா வந்து 10 meters டிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் இன்னும் ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணால் ஒரு கம்பெனியில் இருக்க மொத்த லைட்டையும் கூட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம கூட ஈரக்கையோடு போய் ஸ்விட்ச் போட்டோம்னா ஷாக் அடிக்கும், லைட் ஃபேன்லாம் போடும்போது ஷாக் அடிக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஐப்ளிங் சென்சார். இப்போ வந்து நைட் டைமில் வந்து ரோட்டில் கார், லாரிலாம் ஓட்டு போவாங்க, ரொம்ப லாங் டிரைவ் போகிறவங்க வந்து இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது போட்டு டிரைவர்ஸ் வந்து இது போட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 3 seconds மேலே கண்ணை மூடிட்டு இருந்தாங்கன்னா இந்த அலாரம் அடித்து அவங்க வந்து அலர்ட் பண்ணும். இதை வந்து ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ணலாம். எங்கள் ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் சிட்டியில் வந்து விவசாயம் பெரிய லெவலில் கம்மியாக இருக்கிறதுனால சிட்டியில் எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட சிம்பிளான ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து நாங்கள் ஒரு 2 floor பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 1 to 2 அடி வரைக்கும் மண் நிரப்பி அதில் தான் விவசாயம் பண்ண போகிறோம். இந்த மொத்த பில்டிங்குமே நாங்கள் வந்து சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணி சப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நிலத்தடி நீரை பெரிய அளவுக்கு பாதிக்காது, ஏன்னா தேவையில்லாத தண்ணியை அதை அவாய்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது போர்வெல் ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் கழிவு நீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து செடிகளுக்கு நல்லது தான் பண்ணும். இந்த மொத்த பில்டிங்லேயுமே சுற்றி நாங்கள் வந்து கிளாஸ் கவர் பண்ணியிருப்போம். கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சன்லைட் தேவையான அளவுக்கு இருக்கணும், அதே நேரத்தில் மழை நீர் வந்து தடுக்க பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து சன்லைட் கிளாஸ் ஷீல்ட் யூஸ் பண்ணுறோம்.
இந்த ப்ராஜெக்ட் சிட்டியில் பெரிய அளவுக்கு பண்ணோம்னா நமக்கு சிட்டியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு லெவல் பெரிய லெவலில் கம்மியாகும். அண்ட் ஆல்சோ சிட்டியில் இருக்க மிகப்பெரிய பாப்புலேஷனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபுட் நீட்ஸ் வந்து பூர்த்தி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு எடுத்துன்னு வர வேண்டிய ஸோ இந்த கேன் வாட்டர் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. இது கூட வந்து எண்ணெய் கலந்து வச்சிருக்கான், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து நீவான ஆர்டினரி வாட்டர். இது ரெண்டு மிக்ஸ் பண்ணால் பிங்க் கலரில் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி வரும். அது யார் வருதுன்னா மிஷினை போட்டு பண்ணும்போது மினரல்ஸ்